இன்கேஸ் இந்த படத்தை நீங்க முன்னாடி பார்த்தது இல்ல அப்படின்னா உங்களுக்கு ஒரு தரமான ட்விஸ்ட் கடைசி நொடி வரைக்கும் இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. ஒரு 15 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தரமான படம் பார்த்த ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பா இருக்குன்றதுக்கு நான் கேரண்டி. சில படத்துக்கு நம்ம ஒன்லைனர்ஸ் எல்லாம் சொல்றது உண்டு. ஆனா இந்த படத்துக்கு ஒன்லைனர் சொன்னா அந்த படத்தோட சுவாரஸ்யம் கண்டிப்பா குறைஞ்சிரும். சோ அதனாலேயே நான் எந்த ஒரு ஒன்லைனரும் சொல்றதா இல்ல. இந்த படத்தோட பேரோ அன்இன்வைட். இது ரிலீஸ் ஆன டைம் 2009. பழைய படமா இருந்தாலும் ஒரு தரமான த்ரில்லர் படம். கடைசியா ட்விஸ்ட் ரிவீல் பண்ணும்போது வேற லெவல்ரா அப்படின்ற மாதிரி தோணும். வாங்க படத்துக்குள்ள போகலாம். இந்த படத்தை ஓபன் பண்ணதுமே ஆனா அப்படின்ற ஒரு பொண்ணை தான் காட்டுறாங்க. ஆக்சுவலா அங்க ஒரு பயங்கரமான பார்ட்டி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதுல இந்த ஆனா அப்புறம் அவளோட பாய் ஃப்ரெண்ட் மேட் எல்லாம் இருக்காங்க. அந்த பையன் இந்த பொண்ணு கூட கொஞ்சம் க்ளோஸா இருக்க ட்ரை பண்றான். பட் அது பிடிக்காத ஆனா அங்க இருந்து கிளம்புறா. ஆக்சுவலா அந்த பார்ட்டி நடக்கிற இடம் இந்த ஆனாவோட வீட்டு கிட்ட தான். சோ அப்படியே அவ வீட்டுக்கு போறா. போற வழியில அங்க கொஞ்சம் மரங்களா இருக்கு. அங்க பார்த்தா 3 பிளாஸ்டிக் கவர்ஸ் மாதிரி இருக்கு. இந்த ஆனா பக்கத்துல போய் பார்த்தா உள்ள ரெட் கலர்ல முடியோட ஒரு சின்ன பொண்ணு செத்து இருக்க மாதிரி இருக்கு. இத பார்த்ததும் பயந்து போற ஆனா. அங்க ஒரு சின்ன காட்டேஜ் மாதிரி இருக்கு. ஆக்சுவலா அங்க இந்த ஆனாவோட அம்மா இருக்காங்க. அவங்களுக்கும் உடம்பு சரியில்லை. அவங்களையோ தனியா விட்டுட்டு போயிட்டு இருந்திருக்க கூடாது. ஆனா இவங்க பார்ட்டி பண்ற ஜாலியில தனியா விட்டுட்டு போயிருப்பாங்க. அவங்களுக்கு ஏதோ அர்ஜென்ட் போல அவங்க அந்த பெல் மாதிரி ஒண்ணு இருக்கு. அது அவங்க அமுக்கிட்டே இருக்காங்க. இந்த பொண்ணு அங்க வந்து பாக்குறா. அவளோட அம்மாவோ கையில இருக்க அந்த பெல்ல அமுக்கிட்டே இருக்காங்க. அது மூலமா அந்த ஆனா கிட்ட ஏதோ சொல்ல ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த ஆனாக்கோ அவங்க என்ன சொல்றாங்கன்னு புரியல. அம்மாவை ஏங்க தனியா விட்டாங்கன்னு பாக்குறதுக்காக அவளோட வீட்டுக்கு போறா. ஆக்சுவலா அவங்களோட வீடு வேற காட்டேஜ் வேற. ரெண்டுக்கும் கொஞ்சம் தூரம் தள்ளி தான் இருக்கு. இந்த பொண்ணு அவங்களோட வீட்டுல போய் பார்த்தா வீட்டுல யாருமே இல்ல. அந்த பொண்ணுக்கு திடீர்னு அந்த வீட்டுல ஏதோ அமானுஷமா நடக்கிற மாதிரி இருக்கு. திடீர்னு பார்த்தா வெடிக்கிற சத்தம் கேக்குது. பார்த்தா அவங்க அம்மா இருந்தாங்கல்ல காட்டேஜ், அந்த காட்டேஜ் பயங்கரமா இப்ப வெடிச்சு சதறுது. கட் பண்ணினா இப்போ அந்த ஆனா கண்ணு முழிக்கிறா. சோ இது எல்லாமே ஏதோ கெட்ட கனவு போல தெரியுது. ஆக்சுவலா இது எதுவுமே அவளோட கனவு இல்ல. எல்லாமே முன்னாடி நடந்த விஷயங்கள் தான். இது எல்லாத்தையுமே இந்த ஆனா ஆக்சுவலா அவளோட தெரபிஸ்ட் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மா இறந்ததை அவ கண்ணால பார்த்ததுல இருந்து அவளுக்கு கொஞ்சம் மெமரி லாஸ் மாதிரி ஆகிருக்கும். ஆக்சுவலா இந்த இன்சிடென்ட் எல்லாமே ஒரு 10 மாசத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் தான். ஆக்சுவலா இந்த பொண்ணு ஒரு 10 மாசமா மென்டல் ஹாஸ்பிட்டல்ல வச்சு தான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா அவளோட மென்டல் ஹெல்த் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனா தெரபிஸ்ட் கிட்ட இவ பேசுற விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு இப்போ இந்த பொண்ணு குணமாயிட்டா அப்படின்றதுனால இந்த பொண்ணை வீட்டுக்கு அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. இப்போ இந்த குணமான ஆனாவா அவங்க அப்பா கூப்பிட வராங்க. அப்பாவை பார்த்த சந்தோஷத்துல அந்த பொண்ணு ஓடி போய் கெட்டி பிடிச்சிக்கிறா. வீட்டுக்கு வர்றாவா அவளோட சிஸ்டர் அலெக்ஸ் தேடுறா. அவளோ ஸ்விம்மிங் போயிருக்கான்னு தெரிய வந்ததும் அங்க போய் பார்க்கலான்னு கிளம்பி போறா. அப்படி போற வழியில ரேச்சல்னு ஒரு லேடியை பாக்குறா. ஆக்சுவலா இந்த லேடி தான் இப்ப அவங்க அப்பாவோட புது லவர் போல. இந்த ஆனாவோட அம்மா இறந்ததுல இருந்து இந்த ஆனாவோட அப்பா இந்த லேடி கூட தான் வாழ்ந்துட்டு இருக்காரு போல. இந்த ரேச்சலும் அந்த ஆனாவை கம்ஃபர்டபுளா இருக்க வைக்கிறது ட்ரை பண்றா. உனக்கு பிடிச்ச சாப்பாடு நான் சமைச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆனா இந்த ஆனாக்கோ ரேச்சல் இங்க இருக்கிறது சுத்தமாவே பிடிக்கல. அங்க இருந்து கிளம்பி அந்த லேக்குக்கு போறா. அங்கதான் அவளோட சிஸ்டர் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த லேக்குக்கு போற வழியில முன்னாடி அவளோட அம்மா இறந்து போனாங்கல்ல ஒரு காட்டேஜ், அங்க போய் பாக்குறா. அங்க போய் பார்த்துட்டு இருக்கும்போது அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது. அப்போ திடீர்னு இந்த அலெக்ஸ் வந்துடுறாங்க. இவ தான் இவளோட சிஸ்டர் போல. ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றாங்கல்ல. சோ அக்காவும் தங்கச்சியும் நல்லாவே பேசிக்கிறாங்க. ஆனா ஒரு கட்டத்துல இந்த அலெக்ஸ் கோவப்படுறா. நான் உனக்கு எவ்வளவோ லெட்டர் எழுதி போட்டேன், ஆனா நீ எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி கத்துறா. குழம்பி போற ஆனா எனக்கு எந்த லெட்டருமே வரல அப்படின்ற மாதிரி சொல்றா. இத கேட்டதும் அலெக்ஸ் கோவப்படுறா. இது எல்லாமே அவங்க அப்பாவோட வேலை தான் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த அலெக்ஸ் ஆனாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போறா. அங்க போய் அவங்க அப்பா கிட்ட பயங்கரமா கத்துறா. இது எல்லாத்தையுமே வெளியில இருந்து ஆனா பாத்துட்டே இருக்கா. உள்ள போற அலெக்ஸும் இந்த மாதிரி நீங்க புது கேர்ள் ஃபிரெண்ட வச்சிருக்கிறத நான் என்னோட சிஸ்டர்ட்ட சொல்லிடுவேன், பயத்துல தான் அந்த லெட்டர்லாம் அவன்கிட்ட கொடுக்கலையா அப்படின்ற மாதிரி கேக்குறா. ஆனா இவன் பேசுறத அவர் மதிக்கவே இல்ல. ஒரு கட்டத்துல அலெக்ஸ் கோவப்பட்டு அங்க இருந்து வெளியில போயிடுறா. ஆனா எவ்வளவோ சமாதானப்படுத்த ட்ரை பண்ணாலும் அலெக்ஸ் அங்க இருந்து போயிடுறா. வீட்டுக்குள்ள போற ஆனா அவங்களோட வீட்டுக்குள்ள பழைய பொருட்கள்லாம் ஆட்டிக்ல போட்டு வச்சிருக்காங்க போல இருக்கு. அங்க போய் பாத்துட்டு இருக்கா. அங்க இவ அம்மா யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாம் இருக்கு. இவங்களோட ஃபேமிலியோட குரூப் போட்டோவும் இருக்கு. அப்படி ஒரு போட்டோல பார்த்தா இப்ப இவளோட அப்பாவோட கேர்ள் ஃபிரெண்ட் சொல்ற ரேச்சல் நானி ட்ரெஸ் போட்டிருக்கா. உடம்பு சரியில்லாதவங்க எல்லாம் பாத்துப்பாங்கல்ல, நர்ஸ், அந்த மாதிரியான கெட்டப் தான் இது. சோ அதை பார்த்தது வந்து ஆனாக்கு ஞாபகம் வருது. இதை வச்சு பார்க்கும்போது இந்த ரேச்சல் என்னோட அம்மாக்கு முன்னாடி கேர் டேக்கரா இருந்திருக்காங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஞாபகப்படுத்திக்கிறா. ஏன்னா இந்த பொண்ணு எல்லாத்தையுமே மறந்துட்டால ஏற்கனவே. சோ இப்படி ஒவ்வொரு விஷயமா பார்க்க அவளுக்கு ஒவ்வொரு ஞாபகம் வருது. அன்னைக்கு நைட் ஆனா தூங்கிட்டு இருக்க திடீர்னு இந்த ஆனாவோட அம்மா கையில ஒரு பெல்ல வச்சு அடிச்சிட்டு இருப்பாங்கல்ல, அந்த பெல்லோட சத்தம் கேக்குது. இதை கேட்டதும் ஆனா கண் முழிக்கிறா. கதவை பார்த்தா கதவு தானா திறக்குது. இந்த ஆனாவோட கண்ணுக்கு இப்ப அவளோட அம்மா அங்க இருந்து தவழ்ந்து வர்ற மாதிரி இருக்கு. இதை பார்த்ததும் ஆனா பயங்கரமா பயப்படுறா. பயத்துல ஆனாவோ கண்ணை மூடுறா. இப்ப கண்ணை திறந்தா அங்க அலெக்ஸ் உள்ள வரா. அவளோ சம போதையில இருக்கா. உள்ள வராவா, நம்ம அம்மாவோட பெல் எதுக்கு உன்னோட ரூம்ல இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறா. இந்த பெல்ல நீ ரொம்பவே எமோஷனலா பாக்காத, இது ஆக்சுவலா ரேச்சல் பண்ணின வேலை தான். அவ இந்த பெல்ல நம்மளோட அம்மாவோட கையில கட்டி விட்டதுக்கு காரணமே அந்த பெல் சத்தம் எப்பெல்லாம் கேக்குதோ அப்பெல்லாம் அவ உஷாராய்ப்பா. ஏன்னா அவ நம்மளோட அப்பா கூட தொடர்புல இருந்திருக்கா அப்படின்ற மாதிரி அலெக்ஸ் ஆனா கிட்ட எல்லாத்தையுமே சொல்றா. இந்த அலெக்ஸ்க்கு அவளோட அப்பாவோட புது லவர் ரேச்சலை சுத்தமா பிடிக்கல. அவளாலதான் எல்லாமே நடந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் நம்பிட்டு இருக்கா. இந்த அலெக்ஸ் இதெல்லாம் சொல்ல ஆனாவை இப்ப குழம்பி போய் அப்படி தூங்கிடுறா. அடுத்த நாள் காலையில இந்த ஆனா அவளோட வீட்டுல கீழே உட்கார்ந்து இருக்க. அங்க அந்த ரேச்சல் வரா. நீயும் உன்னோட சிஸ்டர் அலெக்ஸும் ஒரே மாதிரி தான் நான் நினைச்சேன் முதல்ல. ஆனா அலெக்ஸ் அப்படி கிடையாது. அவ ரொம்பவே ஒரு மாதிரி அரகண்டான டீனேஜ் பொண்ணு. சொல்றத காது கொடுத்து கேட்கவே மாட்டான். ஆனா நீ அப்படி இல்ல அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கிட்ட ரொம்பவே பாசமா பேச ட்ரை
பண்றாங்க. ஆனா இதெல்லாம் கேட்காத ஆனா அங்க இருந்து கிளம்புறா. இந்த ஆனாவும் அலெக்ஸும் ஸ்விம்மிங்க்கு போக அங்க இந்த ஆனாவோட முன்னாடியே பார்த்த பாய் ஃப்ரெண்ட் மேட் வரான். இந்த மேட்டை பார்த்ததும் அலெக்ஸ் அங்க இருந்து கிளம்பிடுறா. மேட்டும் ஆனாவும் தனியா பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த வீடெல்லாம் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கும் போல இருக்கு. அதனாலேயே டெலிவரி எல்லாமே போட்டை தான் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த மேட் ஒரு டெலிவரி பாய் தான். சோ இந்த ஆனாவோட ஃபேமிலிக்கு ஏதாவது கிராசரிஸ் வேணும்னா இந்த மேட் தான் கொண்டு வந்து டெலிவரி பண்ணுவான். இந்த மேட்டும் ஆனாக்கு ஆறுதல் சொல்றான். இந்த மாதிரி உன்னோட அம்மா தவறுனதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா கிட்டத்தட்ட இவங்க 2 பேரும் மீட் பண்ணி 10 மாசத்துக்கு மேல ஆயிருச்சு. ஆக்சுவலா முன்னாடி அந்த பார்ட்டி நடந்துட்டு இருக்கும்போது இந்த ஆனா வந்திருப்பா. பின்னாடி இந்த மேட்டும் ஃபாலோ பண்ணி வந்திருப்பான். சோ அங்க என்ன நடந்துச்சுன்னு நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல ட்ரை பண்றான். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த ஆனாவோட வீட்ல இருக்க ரேச்சல் அங்க வந்துடுறா. அவ வர்றதை பார்த்ததுமே இவங்க 2 பேரும் அந்த டாபிக்கை பேசுறத நிப்பாட்டிடுறாங்க. அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் வீட்ல இருக்க இந்த ஆனாவோட அப்பாவும் ரேச்சலும் ரொம்பவே ரொமான்டிக்கா இருக்கு. இதை பார்த்து கடுப்பாகிற ஆனா அங்க இருந்து கிளம்பி போறா. அவளோட ரூம்க்கு அந்த ஆனா போனா திரும்பவும் அவளுக்கு அந்த பெல் சவுண்ட் கேக்குது. அது ஆக்சுவலா அவளோட அம்மா கையில கிட்டிருக்க பெல் தானே. இந்த சத்தம் கேட்டதும் ஆனா அந்த காட்டேஜ் பக்கம் போறா. உள்ள போய் பார்த்த திரும்பவும் அவளோட அம்மா ரொம்பவே கோரமான முகத்தோட தவழ்ந்து வர்ற மாதிரி தெரியுது. இந்த ஆனா கிட்ட வந்த அவங்க உருவம் இவங்களோட வீட்டை காமிச்சு மர்டரர் அப்படின்ற மாதிரி சொல்லுது. இத பார்த்ததும் ஆனா பயப்படுறா. ஆனா அங்க திரும்பவும் அலெக்ஸ் வந்துடுறா. வந்து இந்த ஆனா கிட்ட ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி அவளை சமாதானப்படுத்தி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறா. வீட்டுக்கு வர வழியில இந்த ஆனா அலெக்ஸ் கிட்ட இந்த மாதிரி நம்ம அம்மாவோட ஆவியை என்கிட்ட ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்றா. அவளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆக்சிடென்டாவே இருந்திருக்காதுன்னு, இதுக்கெல்லாம் காரணம் அந்த ரேச்சலா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவளும் சந்தேகப்படுறா. ஏற்கனவே இந்த அலெக்ஸ்க்கு ரேச்சலை பிடிக்காது. இப்போ இந்த ஆனாவும் அதே தான் சொல்றா. அன்னைக்கு இந்த ஆக்சிடென்ட்ல அவங்க வீடு வெடிச்சதுக்கு காரணம் இந்த ரேச்சலா தான் இருக்கும். அவங்க தான் நெருப்ப பத்த வச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஆனா அலெக்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. இந்த அலெக்ஸும் ஆனாவும் ஒருவேளை இந்த ரேச்சல் எந்தெந்த விதத்துல அவங்க அம்மாவை கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்போ டோர் வெளியில இருக்க ரேச்சல் நான் ஷாப்பிங் போறேன் நீங்க வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க அலெக்ஸும் நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா ஆனா போறதுக்கு தயாரா தான் இருக்கா. ஏன்னா அவங்க ஷாப்பிங் போனா அவளோட பாய் ஃப்ரெண்ட் மேட்டை மீட் பண்ணலாம். முன்னாடியே அவன் ஏதோ சொல்ல ட்ரை பண்ணி இருந்திருப்பான். ஆனா அந்த ரேச்சல் அங்க வந்ததுனால அவன் பாதிலேயே நிப்பாட்டி இருப்பான். இப்போ இந்த ரேச்சல் கூட ஷாப்பிங் போறது மூலமா அவனை மீட் பண்ணிக்கலாம்ல. அதனால ஆனா போறதுக்கு தயாராகிறா. இப்போ ஷாப்பிங் போன ஆனாவும் ரேச்சலும் அங்க ஒரு இடத்துல சாப்பிடறதுக்கு உட்காந்துருக்காங்க. அப்போ இந்த ரேச்சல் போட்டுக்கு ஒரு நெக்லஸ் காமிக்கிறா. இது ரொம்பவே நல்லா இருக்குன்னு இந்த ஆனா சொல்ல, இது இவளோட செத்து போன ஒரு பேஷனோட கடைசியா கொடுக்கப்பட்ட கிஃப்ட்னு அவ சொல்றா. ஏன்னா முன்னாடி இவ தான் நானி வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாள்ல. இந்த நானி வேலை எவ்வளவு கஷ்டம் அப்படின்ற மாதிரி இந்த ரேச்சல் சொல்லிட்டு இருக்க. முதல் சீன்ல ஒரு சிவப்பு கலர் முடி வச்சு ஒரு குழந்தை செத்து போன மாதிரி காமிச்சிருப்பாங்க ஒரு பேக்ல. அந்த பொண்ணு இந்த இடத்துல உட்கார்ந்திருக்க மாதிரி இருக்கு. இது இந்த ஆனா கண்ணுக்கு தெரியுது. இதை ஆனா நோட் பண்ணிக்கிட்டே இருக்க. திடீர்னு அந்த பொண்ணு காணாமையும் போயிடுறா. இப்போ இந்த ஆனா எதிர்பார்த்த மாதிரி அவளோட பாய் ஃப்ரெண்ட் மேட் உள்ளதா இருக்கான் அந்த கிராசரி ஸ்டோர்ல. அவங்க கிட்ட பேச போறா. இப்போ அந்த மேட்டோ ரொம்பவே பிஸியா இருக்க. நைட்டு நான் உன் வீட்டுக்கிட்ட வரேன், அங்க வச்சு நம்ம எல்லாமே டீட்டெயிலா பேசலாம் அப்படின்ற மாதிரி இந்த மேட் சொல்றான். கரெக்டா இப்பவும் அந்த ரேச்சல் அங்க வந்துடுறா. அங்க வர ரேச்சல் இந்த மாதிரி இனிமேல் எங்க வீட்டுக்கு நீ எந்த ஒரு டோர் டெலிவரியும் பண்ண வேணாம், எதனாலும் நாங்களே வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றா. இந்த ரேச்சலோ இந்த ஆனாவையும் மேட்டையும் மீட் பண்ண விடக்கூடாதுன்னு ரொம்பவே தீர்க்கமான முடிவோட இருக்கா. இந்த ரேச்சல் ரொம்பவே இந்த மேட்டுக்கும் ஆனாக்கும் நடுவுல வர்றதுனால ஆனாக்கும் இந்த ரேச்சல் மேல ஏதோ டவுட் வருது. இப்போ இந்த ஆனா வீட்டுக்கு வர. அங்க வந்து பார்த்தா இந்த அலெக்ஸ் இருக்கல்ல, அவ ஏற்கனவே இந்த ரேச்சலோட ரூம்குள்ள போய் அவ ரூம்ல அவளோட திங்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்கா. அங்க பார்த்தா நிறைய இந்த செடேட்டிவ்ஸ் அதெல்லாம் இருக்கு. அது ஆக்சுவலா அவ முன்னாடியே நானின்னு பார்த்தோம்ல, பேஷண்ட்டுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம வரும்போது இந்த செடேட்டிவ்ஸை யூஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கு தான் அது. அன்னைக்கு ராத்திரி இந்த அலெக்ஸும் ஆனாவும் வழக்கமா இந்த மேட்டும் ஆனாவும் மீட் பண்ற இடத்துக்கு போய் நின்னுட்டு இருக்காங்க. ஆனா ரொம்ப நேரம் ஆகியும் இந்த மேட் வரவே இல்ல. வரமாட்டான்னு நினைச்சிட்டு 2 பேரும் திரும்பி வந்துடுறாங்க. அன்னைக்கு நைட்டு இந்த ஆனா தூங்கிட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா அவளுக்கு ஏதோ கெட்ட கனவு மாதிரி வருது. அங்க அந்த கனவு டிஸ்டர்ப் ஆகுது. ஏன்னா வெளியில யாரோ கதவை தட்டுற மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தா அந்த மேட் தான். இவங்க வீட்டு ஜன்னல் வழியா எகிரி குதிச்சு உள்ள வரான். அவன் போட்டுக்க ட்ரெஸ் எல்லாமே ரொம்பவே ஈரமா இருக்கு. என்னாச்சு அப்படின்ற மாதிரி இந்த ஆனா கேட்டா, நான் கீழே விழுந்துட்டேன், தண்ணிக்குள்ள முங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். இந்த மேட்டும் ஆனாவும் பேசிட்டு இருக்க. திடீர்னு இந்த மேட்டோட முதுகெலும்பெல்லாம் வெளியில ஒரு மாதிரி வருது. இத பாக்குற ஆனா என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, திடீர்னு இந்த மேட்டோட உடம்பு எல்லாமே மோசமா முறுக்கிக்குது. இத பார்த்து பயந்து ஆனா அவளோட ரூமை விட்டு வெளியே போறா. வெளியில போயிட்டு அவளோட ரூமை க்ளோஸ் பண்றா. இப்ப வெளியில பார்த்தா ஆக்சுவலா நைட்ல பகல்ல விடிஞ்சிருச்சு போல. இப்ப ரூமை திறந்து பார்த்தா உள்ள யாருமே இல்ல. சோ இதுவும் ஒரு கெட்ட கனவா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த ஆனா நினைச்சுக்கிறா. இவங்க வீட்டுக்கிட்ட அந்த லேக் இருக்குன்னு முன்னாடியே பார்த்தோம்ல. இப்போ அது கிட்ட ஒரு ஹெலிகாப்டர்லாம் இருக்க. பயங்கரமா கூட்டமா இருக்கத பார்த்ததும் அக்காவும் தங்கச்சியும் அங்க போறாங்க. அங்க பார்த்தா ஒரு டெட் பாடியை தண்ணிக்குள்ள இருந்து எடுக்கிறாங்க. அது வேற யாரோட டெட் பாடியுமே இல்ல, இவளோட லவர் மேட்டோட டெட் பாடி தான். ஆக்சுவலா அவன் போட்ல இருந்து கீழே விழுந்திருக்கான் போல. அதுல முங்கி அவன் செத்தே போயிட்டான். ஆனா அந்த மேட்டோ ஸ்லிப் ஆகி தான் செத்து போனான் அப்படின்றத இந்த ஆனா நம்ப மறுக்கிறா. ஏன்னா இதெல்லாமே ரேச்சலோட வேலையா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவ நம்புறா. இது எல்லாத்தையுமே ஆனா அவளோட அப்பா கிட்டயும் போய் சொல்றா. முன்னாடில இருந்து நான் நோட் பண்ணிட்டு இருக்கேன், இந்த ரேச்சலுக்கு மேட் கூட நான் பழகுறது பிடிக்கல, அவங்க பண்ண வேலையா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கிட்ட சொல்ல. ஆனா அவங்க அப்பாவும் இதை நம்ப மறுக்கிறாரு. அவங்க அப்பா திட்டின கோபத்துல இந்த ஆனா அவளோட ரூம்ல போய் அழுதுட்டு இருக்க. அங்க அந்த அலெக்ஸ் வரா. அலெக்ஸ் கிட்ட இந்த ஆனா எல்லாத்தையுமே சொல்றா. இந்த மாதிரி முந்தின நாள் மேட்டை நான் என்னோட ரூம்ல பார்த்தேன், அங்க அவன் வந்திருந்தான், எனக்கு கன்ஃபார்மா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல அலெக்ஸ் முதல்ல நம்ப மறுக்கிறா. ஆனா அந்த ஆனா அவளோட கையில இருக்கிற ஒரு மார்க்க காமிக்கிறா. முந்தின நாள் இந்த மேட் வரும்போது அவளோட கையை பிடிச்சு அமுக்கி இருப்பான், அதுல ஏற்பட்ட காயம் தான் இது. இதை பார்த்து அலெக்ஸும் இப்ப நம்புறா. சோ இப்ப இந்த அக்கா தங்கச்சி 2 பேருக்குமே இந்த
ரேச்சல் மேல டவுட் வந்துருச்சு, அவளோட பேக்ரவுண்ட செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் முடிவு பண்றாங்க. அந்த நானி வேலை எல்லாம் பாக்குறவங்க முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. சோ அது அப்படி ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட இடத்துக்கு இவங்க கால் பண்ணி இந்த மாதிரி ரேச்சல்ன்ற பேர்ல யாராவது ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்களான்னு கேட்டா அங்க இருக்கிறவங்களோ இல்ல அந்த பேர்ல யாருமே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு இந்த ஆனாவோட வீட்ல ஒரு பார்ட்டி வச்சிருக்காங்க. அதுக்கு இந்த ரேச்சல் சாப்பாடு எல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரை கூப்பிட்டு இருப்பாங்க போல இருக்கு. ரேச்சல் கிட்ட இந்த ஆனா டைரக்டா போய் இந்த மாதிரி உன்னோட ஐடி ஃபேக்கா இருக்கு, உன்னோட பேர்ல அங்க எந்த நானியும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல இதெல்லாம் கேக்குற அந்த ரேச்சலுக்கு கோபம் வருது. நீ உங்க அப்பா கிட்ட போய் இதை பத்தி சொன்னாலும் அவர் நம்ப போறது இல்ல. ஏன்னா டாக்டர் ஏற்கனவே உன்னோட கண்டிஷன் எங்க கிட்ட சொல்லியிருக்காரு, நீ திரும்பவும் இந்த மாதிரி பண்ணேனா உன்னை திரும்பவும் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி இந்த ரேச்சல் சொல்றா. இப்போ அந்த பார்ட்டி ஆரம்பிச்சிருச்சு. ஆனாவை ரேச்சலுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி இந்த ஆனாவோட அப்பாவை கிச்சனுக்கு அனுப்புறாரு. அவளும் கிச்சனுக்கு போறா. அங்க போய் பார்த்தா ஒரு மாதிரி முணங்குற சத்தம் மாதிரி கேக்குது. என்னடா இது அப்படின்ற மாதிரி கியூரியாசிட்டில இந்த ஆனா போய் பாக்குறா. அங்க இந்த குப்பெல்லாம் தட்டுவாங்கல்ல, அதுலதான் இந்த சத்தம் வர்ற மாதிரி இருக்கு. அந்த கவர் ஓபன் பண்ண உள்ள எதுவுமே இல்ல. ஆனா அதை ஓபன் பண்ணும்போது கீழே ஒரு சாஸ் கொட்டிருச்சு. அந்த சாஸை இப்போ அந்த ஆனா தொடச்சிட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா ஃப்ரிட்ஜ் கடியில இருந்து ஏதோ ஒரு கை வந்து இந்த ஆனாவோட கையை பிடிக்குது. இதை பார்த்ததும் பயந்து போய் ஆனா கத்துறா. அந்த கை வேற யாரோட கையும் இல்ல, முன்னாடியே ஒரு சிவப்பு கலர் முடியோட ஒரு பொண்ணு இருந்தால அந்த பொண்ணோட கை தான். அடுத்தது நீ தான் சாக போற அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு போயிடுறா. இந்த பொண்ணு பயமுறுத்தினோடனே இந்த ஆனா பின்னாடி வந்து விழுந்ததுல அங்க சாப்பாடு செஞ்சு வச்சிருந்திருப்பாங்க, அந்த சாப்பாடு கீழே கொட்டிரும். இதை பார்த்ததும் ரேச்சல் பயங்கரமா அப்செட் ஆகுறா. ஆனாவோட அப்பாவோ ஆனாவை நீ உன்னோட ரூமுக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டி அனுப்பிடுறாரு. இந்த ஆனா டைரக்டா அவளோட அப்பா கிட்டே போய் பேசிடுறா. இந்த மாதிரி ரேச்சல் நீங்க நினைக்கிற மாதிரி நல்ல வேலை, ஒரு ஏமாத்துக்காரி, குடும்பங்களை பிரிக்கிறதா அவளோட வேலை அப்படின்ற மாதிரி சொல்றா. ஆனா வழக்கம் போலதான் இந்த ஆனா சொல்றதா அவளோட அப்பா எதுவுமே காது கொடுத்து கேட்கல. ஆக்சுவலா அவர் இந்த ரேச்சல கல்யாணமே பண்ணதுக்கு முடிவு பண்ணிருக்காரு. அடுத்த நாள் காலையில ஒரு பிசினஸ் ட்ரிப்புக்காக இந்த ஆனாவோட அப்பா வெளியில போறாங்க. முன்னாடியே செத்து போனால ஆனாவோட பாய் ஃப்ரெண்ட் மேட், அவனோட இறுதி அஞ்சலி தான் இன்னைக்கு. சோ அதுக்கு இந்த ஆனா போறா. அங்க போய் பாக்குறப்ப ஆனா கண்ணுக்கு அப்பப்போ ஒரு சிவப்பு கலர் முடியோட ஒரு பொண்ணு தெரியவால, அந்த பொண்ணு அங்க நின்னுட்டு இருக்கா. அவ கூட ரெண்டு பசங்களும் இருக்காங்க. இதை பார்த்ததும் ஆனா அவங்கள ஃபாலோ பண்ணி போறா. அந்த பொண்ணு அந்த ரெண்டு பசங்களும் அப்படி நடந்து போய்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல ஆனா அவங்கள மிஸ் பண்ணிடுறா. அங்க போய் பார்த்தா ஒரு 3 கல்லறை இருக்கு. அந்த கல்லறை ரைட் சிப்லிங்ஸ் அப்படின்றவங்களோட கல்லறை அப்படின்ற மாதிரி அதுல எழுதி இருக்கு. வீட்டுக்கு வந்ததும் ஆனா அலெக்ஸ் கிட்ட எல்லாத்தையுமே சொல்ல இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ரைட் சிப்லிங்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டு கூகுள்ல சர்ச் பண்ணா இவங்க எதிர்பார்த்த மாதிரியே அந்த 3 பேரையும் யாரோ கொண்டிருக்காங்க. அந்த கொன்னது வேற யாருமே இல்ல, அவங்க வீட்டுல வேலை பார்த்த நானி தான். அவளோட பேரு மில்ட்ரெட் கெம்ப். ஆக்சுவலா அந்த நானி அந்த பசங்களோட அப்பா கூட நெருக்கமா இருந்திருக்கா. அதுக்கு இடைஞ்சலா இருந்த எல்லாத்தையுமே அவ கொண்டு இருக்கா. அந்த பசங்களுக்கோ செடேட்டிவ் நிறைய கொடுத்து அவங்க தூக்கத்துல இருக்கும்போது அவங்கள கத்தி வச்சு குத்தி கொண்டு இருக்கா அந்த நானி. அந்த ரைட் சிப்லிங்ஸோட ஃபேமிலி போட்டோ ஒன்னு இருக்கு. அதுல பார்த்தா அதுல அந்த பசங்களோட அம்மா கழுத்துல ஒரு செயின் இருக்கு. ஆக்சுவலா இதே செயின் தான் முன்னாடி ரேச்சல் கழுத்துல போட்டு இருந்திருப்பா. அதை அவளுக்கு ஒரு பேஷண்ட் கடைசியா கிஃப்டா கொடுத்ததாவும் அவன் சொல்லியிருப்பா. இதை பார்த்த ரெண்டு பேரும் கன்ஃபார்மே பண்றாங்க, இந்த ரேச்சல் தான் முன்னாடி மில்ட்ரெட் கெம்பா இருந்திருக்கா. ஏன்னா அந்த நானிஸ் வேலை பார்க்குற அந்த கம்பெனிக்கு கால் பண்ணி கேட்டா அங்க அந்த ரேச்சல்ன்ற பேர்ல யாருமே இல்ல. விச் மீன்ஸ் இந்த மில்ட்ரெட் கெம்ப் தான் இவளோட ஒரிஜினல் பேரு. அதுக்கப்புறம் ரேச்சல்னு பேரை மாத்திருக்கா. இவ சொன்ன அந்த நெக்லஸும் அந்த லேடி தான் கொடுத்திருக்காங்க. அவங்க ஃபேமிலியை இவ தான் கொண்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ப்ரூஃப் இருக்கிறதா இவங்க நம்புறாங்க. அன்னைக்கு ராத்திரி அலெக்ஸும் ஆனாவும் அந்த நெக்லஸ் எடுக்கலான்னு அந்த ரேச்சலோட ரூமுக்கு போறாங்க. ஆனா ரூம் லாக் ஆகி இருக்கிற மாதிரி இருக்க. அலெக்ஸ் நான் வேற வழியா உள்ள வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆனா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒருவேளை இவ தான் கில்லரா இருப்பா, எந்த நேரத்திலையும் நம்மள அட்டாக் பண்ணிடுவா அப்படின்றதுனால கார் கீயும் எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்போ திடீர்னு அலெக்ஸோட சத்தம் கேக்குது. இப்போ உள்ள வந்து இந்த ஆனா பார்த்தா உள்ள அந்த நெக்லஸ் இல்ல. திடீர்னு பார்த்தா அந்த ரேச்சல் அங்க வந்துடுறா. வந்து இந்த மாதிரி இந்த நெக்லஸ் தான் நீ தேடிட்டு இருக்கியா, இந்த வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கிட்ட கொடுக்குறா. ஆனா அதை வாங்குறதுக்கு முன்னாடி இந்த ரேச்சல் இந்த செடேட்டிவ்ஸ் வச்சு இந்த ஆனாக்கு குத்ததுக்கு முயற்சி பண்றா. இந்த ஆனாவோ அவ கூட சண்டை போட்டு அவளை ஒரு பெர்ஃபியூம் பாட்டில வச்சு மண்டையில அடிச்சுட்டு அங்க இருந்து ஓட பாக்குறா. ஓடி போறவ அலெக்ஸோட ரூம்ல போய் பார்த்தா அலெக்ஸ் ரொம்ப வீக்கா படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. இத பார்த்தா ஆனாக்கு இந்த அலெக்ஸ்க்கு ஒருவேளை முன்னாடியே இவ செடேட்டிவ் கொடுத்துட்டா போல இருக்கு, அதனாலதான் அவன் மயங்கி கிடக்குறான்னு தெரிஞ்ச ஆனா அங்க இருந்து கிளம்புறா. ஜன்னல் வழியா எகிரி குதிச்சு கார் கிட்ட போற அவ கார் எடுத்துட்டு கிளம்புறா. இந்த ரேச்சலோ பின்னாடியே ஓடி வந்து சேஸ் பண்ணி பாக்குறா. ஆனா அவளால முடியல. கார் எடுத்துட்டு இந்த ஆனா நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிடுறா. அங்க போய் அங்க இருக்கிற ஷெரீஃப் கிட்ட ரேச்சல் என்னோட சிஸ்டர் அலெக்ஸ கொலை பண்ண பாக்குறேன், நீங்க தான் அவளை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி அந்த ஷெரீஃப் கிட்ட சொல்ல ஷெரீஃபோ சரிமா நீ இங்க இரு, நான் போய் பாத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாரு. ஆனா அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஒரு கட்டத்துல தூங்கி விழுந்துடுறா. கொஞ்ச நேரத்துல அவளை கண்ணு முழிக்க வைக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த ரேச்சலும் ஷெரீஃபும் தான். ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஆனாக்கு செடேட்டிவ் கொடுக்குறாங்க. இந்த ஷெரீஃபோ வீட்டுக்கு போனதும் ரேச்சல் இந்த மாதிரி ஆனா மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்ததும் அவளுக்கு மனநல சரியில்லைன்னு சொல்லி அவ போய் சொல்றதா அந்த ஷெரீஃப் கிட்ட சொல்லிருப்பா போல இருக்கு. அதை நம்பின ஷெரீஃப் இந்த ஆனாக்கு மயக்க மருந்து கொடுக்கறதுக்கு உதவி பண்றாரு. இந்த ரேச்சல் ஆனாவை தூக்கிட்டு உள்ள போய் அவளோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கா. இந்த ஆனாவும் ரொம்பவே வீக்கா இருக்கா. பக்கத்துல ஒரு கத்தி இருக்கு. அந்த கத்தியை கூட அவளால எடுக்க முடியல. இப்போ அந்த ரேச்சல் அங்க நிக்க பின்னாடி அலெக்ஸ் வரா. இது எல்லாத்தையுமே இந்த ஆனா பாத்துட்டு இருக்கா. பட் ஏற்கனவே அவளுக்கு செடேட்டிவ் கொடுத்துட்டாங்கல்ல, அதனால ஒரு கட்டத்துல அவன் மயக்கமும் போட்டுறா. இப்போ கண்ணை முழிச்சு பார்த்தா வீடெல்லாம் ரத்தமா இருக்கிற மாதிரி இருக்கு. யாரோ யாரையும் இழுத்துட்டு போன மாதிரி இருக்கு. இதை பார்த்து பயந்த ஆனா ஒருவேளை அலெக்ஸ் தான் அந்த ரேச்சல் கொண்டு இருப்பான்னு சொல்லிட்டு அந்த ரத்தத்தை பின்தொடர்ந்து போறா. அப்படி அந்த ரத்தத்தை பின்தொடர்ந்து போக அது வீட்டுக்கு வெளியில இருக்கிற ஒரு குப்பை கூடைக்கு போகுது.
போகுது. அந்த குப்பை கூடக்குள்ள பார்த்தா அங்க அந்த ரேச்சலோட டெட் பாடி இருக்கு. பக்கத்துல ஆலெக்ஸ் கத்தியோட நின்னுட்டு இருக்கா. சோ இந்த ஆலெக்ஸ் தான் ரேச்சல குத்தி கொண்டு இருக்கா போல இருக்கு தற்காப்புக்காக. ஆலெக்ஸ் கையில கத்தியோட நிக்க இந்த ஆனா ஆலெக்ஸோட கைய பிடிச்சுக்கிறா. ரெண்டு பேரும் ஒன்னா இருந்து இதை சமாளிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்போ அங்க இந்த ஆனா ஆலெக்ஸோட அப்பா வராரு. இவங்க கையில ரத்தமா இருக்கிறத பார்த்ததும் அவர் பயப்படுறாரு. ஆனாவும் இந்த மாதிரி அலெக்ஸ் பண்ணது தற்காப்புக்காக தான், வேற எதுவுமே இல்லப்பா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கிட்ட அலெக்ஸ டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கா. ரேச்சல் தான் எங்க ரெண்டு பேரையுமே கொல்ல ட்ரை பண்ணா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இப்பதான் ஒரு தரமான ட்விஸ்ட அவங்க அப்பா போட்டு உடைக்கிறாரு. இவ்வளவு நேரம் நம்ம படம் பார்த்துட்டு இருந்து எல்லாமே பொய்யா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகும். உன்னோட சிஸ்டர் அலெக்ஸ் 10 மாசம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்றாரு. கேக்குற நமக்கு என்னடா இது அப்படின்ற மாதிரி தோணும். இப்போ நமக்கு காமிச்சா அங்க ஆனா மட்டும் தான் இருக்கா. அவ கையில தான் கத்தி இருக்கு. ஆக்சுவலா முன்னாடி அலெக்ஸ் கையில கத்தி இருக்க மாதிரி தான் நம்ம காமிச்சிருப்பாங்க. ஆனா ஆனா தான் இந்த ரேச்சல கொல்லவே செஞ்சிருக்கா. கையில கத்திய பார்த்த ஆனாக்கு இப்பதான் எல்லாமே ஞாபகம் வருது. ஆக்சுவலா இவனோட சிஸ்டர் அலெக்ஸ்னு ஒருத்தி அங்க இல்லவே இல்ல. 10 மாசத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்றது இப்போ தான் அந்த ஆனாக்கு ஞாபகம் வருது. ஆக்சுவலா இவளோட பாய் ஃப்ரெண்ட் மேட்டும் இவளும் கொஞ்சம் க்ளோஸா இருந்துட்டு இருந்திருப்பாங்க. அது பிடிக்காம அந்த ஆனா அங்க இருந்து கிளம்பி வந்திருப்பாள்ல. அப்படி வந்த ஆனா அவங்க வீட்டுக்கு தான் போயிருப்பா. வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அவளோட அப்பாவும் அந்த நானின்னு பார்த்த ரேச்சலும் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்காங்க. இத பார்த்ததும் தன்னோட அப்பா அம்மா இருக்கும்போதே துரோகம் பண்றான்ற கோபத்துல நேரா அவங்க வீட்டோட காட்டேஜுக்கு வந்திருப்பாங்க. அங்கதான் அவளோட அம்மாவும் இருந்திருப்பாங்க. முன்னாடியே பார்த்த மாதிரி உங்க வீடு எல்லாமே ஊருக்கு அவுட்டர்ல தான் இருந்திருக்கும். கிராசரிஸ் முத கொண்டு போட்ல தான் கொண்டு வந்து கொடுப்பாங்கன்னு பார்த்தோம்ல. சோ ரொம்பவே தூரம் அப்படின்றதுனால வீட்லயே பெட்ரோல் டேங்க் மாதிரி ஒன்னு வச்சிருந்திருக்காங்க. அந்த பெட்ரோல் டேங்க்ல இருந்து இந்த ஆனா கொஞ்சம் பெட்ரோலை பிடிச்சிட்டு போறா. அதுக்கான காரணம் என்னன்னா தன்னோட அப்பா ஏமாத்துறதுக்காக அவரை வீட்டோட எரிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் அந்த ஆனா முடிவு பண்ணியிருந்திருப்பா. அப்படியே அவ பெட்ரோலை ஃபில் பண்ணிட்டு போகும்போது அந்த டேப்பை ஒழுங்கா க்ளோஸ் பண்ணாம விட்டு இருந்திருப்பா. அதனால அந்த காட்டேஜ் ஃபுல்லா அப்போ பெட்ரோல் லீக் ஆகி இருந்திருக்கும். அப்போ அங்க ஒரு விளக்கு இருக்கு. அந்த விளக்குனாலதான் அதனாலதான் அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி இருந்திருக்கும். இது எல்லாமே இந்த ஆனாக்கு இப்பதான் ஞாபகம் வருது. அதுல விஷயம் என்னன்னா அந்த காட்டேஜ்குள்ள அப்போ ஆனாவோட அம்மா மட்டும் இருந்திருக்க மாட்டாங்க. அந்த விபத்து ஆகும்போது ஆலெக்ஸும் உள்ள வந்திருப்பா. சோ அந்த தீ விபத்துல ஆலெக்ஸும் அவளோட அம்மாவும் இறந்து போயிருப்பாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே இன்டைரக்டா காரணம் என்னவோ ஆனா தான். இது எல்லாமே இப்போ தான் ஆனாவுக்கு புரிய வருது. ஆக்சுவலா இந்த 10 மாசத்துக்கு அப்புறம் ஆனா திரும்பி வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆலெக்ஸ் கூட இருக்கிற மாதிரி சீன் எல்லாமே காமிப்பாங்க. ஆனா எந்த சீன்லயுமே இந்த ஆனாவை தவிர வேற யாருமே இந்த ஆலெக்ஸ் கிட்ட பேசுற மாதிரி காமிச்சிருந்திருக்க மாட்டாங்க. இந்த ஆலெக்ஸும் அவங்க அப்பா கிட்ட பேசும்போது இந்த ஆனா வெளியில தான் இருந்திருப்பா. மேட் வரும்போது ஆலெக்ஸ் அவளே கிளம்பி போயிருப்பா. ஷாப்பிங் போலாமான்னு அந்த ரேச்சல் வந்து கேட்கும் போதும் ஆனா தான் பதில் சொல்லியிருப்பா. இது எல்லாமே இப்பதான் நம்ம காமிக்கிறாங்க. இந்த ஆனா எல்லாத்தையுமே ஹாலுசினேட் பண்ணிருப்பான். அப்பதான் நமக்கு புரிய வருது. அது மட்டும் இல்லாம அந்த மேட் தானா செத்துருக்க மாட்டான். இந்த மேட்டோட சாவுக்கும் இவ தான் காரணம். ஏன்னா அந்த மேட் ஆக்சுவலா அன்னைக்கு நைட் வர்றதா சொல்லியிருந்திருப்பான். அன்னைக்கு நைட் ஆக்சுவலா அவன் வரவும் செஞ்சிருந்திருப்பான். உன்னாலதான் உன்னோட அக்காவும் உன்னோட அம்மாவும் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த மேட் சொன்னதை பிடிக்காத இந்த ஆனா அவனை கீழே தள்ளி விட்டு இருந்திருப்பா. அதுல அவன் தண்ணிக்குள்ள விழுந்து செத்து போயிருந்திருப்பான். சோ இப்போ லாஸ்ட் அந்த ரேச்சல கொண்டு வந்து இவாதா அப்படின்றது இப்பதான் அவளுக்கு ஞாபகம் வருது. ஆக்சுவலா அந்த ரேச்சல் உண்மையிலேயே ரொம்பவே நல்லவ. அவ இந்த புரோக்கான ஃபேமிலியை ஒட்ட வைக்கிறதுக்கு தான் ரொம்பவே ட்ரை பண்ணியிருந்திருப்பா. அப்படிப்பட்ட ஒரு அப்பாவி பொண்ணை தான் இவ கொண்டிருப்பா. ஆனா அந்த நானியோட ஆபீஸ்ல செக் பண்றப்ப ரேச்சலோட பேர் இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்டா ஆக்சுவலா அந்த ரேச்சலுக்கு ஒரு அபியூசிவான பாய் ஃப்ரெண்ட் முன்னாடி இருந்திருப்பான். அவனுக்கு பயந்தா ரேச்சல் பேரையே மாத்தி இருந்திருப்பா. இது எல்லாமே ஆனாவோட அப்பாக்கு முன்னாடியே தெரியும். ஆனா இப்ப என்ன பண்ண எல்லாமே டூ லேட் ஆயிருச்சு. இந்த ஆனாவை இப்ப திரும்பவும் அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. இது எல்லாத்தையுமே அவரோட அப்பா மேல இருந்து சோகமா பாத்துட்டு இருக்காரு. இப்போ அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ஆனாவை கூட்டிட்டு போறாங்க. அங்க ஒரு லேடி இவளையே பாத்துக்கிட்டு இருக்கா. அவ கழுத்துல ஒரு நெக்லஸ் இருக்கு. இப்போ அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணும்போது தான் தெரியுது அவளோட பேரு தான் அந்த மில்ட்ரெட் கெம். அவ தான் அந்த 3 பசங்களையும் கொண்டு இருப்பா. அவ தான் ஆக்சுவலா இந்த ஆனா கூகுள் சர்ச் பண்றப்ப அந்த மில்ட்ரெட் கெம்ப்னு ஒரு டீடைல் வந்திருக்கும்ல, அது இந்த லேடி தான். இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்க பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். Until then, நான் உங்க நரேட்டர். This is Narrator's Voice Over. Peace out.